நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். வாரந்தோறும் உறவுகள் என்ற தலைப்பில் பல உபதலைப்புகளில் எனது சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, குறிப்பாக உயிர்த்த விழாவின் 5வது ஞாயிறு, திருஅவையில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் கோவில்களிலும் எடுத்தியம்பப்படும் ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தியின் பின்பகுதியை வாசிக்கின்றேன். யோவான் நற்செய்தி. இயேசு இறுதி உணவு அருந்திய பொழுது, சீடர்களோடு அமர்ந்து இறுதி உணவு அமர்ந்த பொழுது ஒரு நீண்ட உரை ஆற்றியிருக்கிறார். ஒரு பிரியாவிட உரை. அதில் நிறைய விடயங்கள் உண்டு. அது ஒரு சொல் அடிக்கடி வரும் என்று சொல்லு, அன்பு என்ற சொல் அடிக்கடி வரும். இந்த 34வது வசனத்தில் சொல்லுகின்றார், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு தருகின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஒரு அருமையான வசனம், முக்கியமான வசனம். சில வேளை நாங்கள் அடிக்கடி இந்த நற்செய்தியை படிப்பதனாலோ அல்லது கேட்பதனாலோ அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரியாமல் போய்விடுகின்றோம். சீடத்துவத்தை பற்றி இயேசு முன்னரும் சொல்லியிருக்கிறார். சீடத்துவம் யாராவது, நான் இதை ஏற்கனவே கூறியிருக்கிறேன், யாராவது, அதாவது திருமுழுக்கு பெற்றவர்கள் மட்டுமல்ல, இந்துவாக இருந்தா என்ன, முஸ்லீமாக இருந்தா என்ன, பௌத்தனாக இருந்தா என்ன, நீ ஒரு நாத்திகனாக இருந்தால் கூட, யாராவது என்னோடு வர விரும்பினால், என் சீடனாக வர விரும்பினால் உன்னை வெறுமையாக்கு. பந்த பாசங்களிலிருந்து, பிடிப்புகளிலிருந்து, எதுக்கெல்லாம் நீ பிடித்து கொண்டிருக்கிறாய் அவற்றிலிருந்து, உன்னுடைய ஈகோவிலிருந்து உன்னை வெறுமையாக்கு. எம்டி. அந்த வெறுமையாக்கலைத்தான் நீ என் சீடன். எப்படிப்பட்ட ஒரு வெறுமையாக்கல் என்று சொன்னால், அந்த வெறுமையாக்கலின் முடிவில் நான் அல்ல, நான் வேறு நீ வேறு அல்ல, நான் உன்னில் என்றொரு அனுபவம் தோன்றும். அதுதான் சீடத்துவம். அப்படிப்பட்ட சீடர்கள் இயேசுவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? வெகு வெகு குறைவு, மிக குறைவு, மிக குறைவு. ஏன்? அது ஒரு கடினமான அழைப்பு. குருக்கள் இருக்கிறார்கள், துறவிகள் இருக்கிறார்கள், ஆயர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உன்னை வெறுமையாக்கி, எல்லாவற்றிலும் இந்த வெறுமையாக்கு. கடினமான ஒரு அழைப்பு. அது சீடத்தின் ஒரு பகுதி, அதனுடைய வாழ்க்கை. சீடத்தின் மறுபகுதி உன்ற பணி. அதைத்தான் இன்றைய நற்செய்தி சொல்லுகின்றது. சீடத்துவத்தின் மறுபகுதி என்ன? நான் அன்பு செய்தது போல நீயும் அன்பு செய். யாரை? எல்லோரையும். போப் பிரான்சிஸும் சரி, எங்களுடைய புதிய திருத்தந்தை 14ஆம் லியோவும் சரி, அடிக்கடி சொன்ன வார்த்தைகள் என்ன? எல்லோரையும் உள்வாங்கு, யாரையும் புறந்தாளாதே, யாரையும் புறந்தாளாதே, எல்லோரையும் உள்வாங்கு. அதைத்தான் இயேசு சொன்னார். அதைத்தான் இந்த இறுதியாக இருந்த போப் பிரான்சிஸும் சரி, இப்போ புதிய திருத்தந்தையும் சரி சொல்லுகிறார். இது இயேசுனுடைய அழைப்பு. இயேசு எப்படி அன்பு செய்தார்? எல்லோரையும் மன்னித்தார், எல்லோரையும் அரவணைத்தார். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சதுசேயர், பரிசேயர், அப்போது இருந்த தலைமை குருக்கள் இவர்களை அன்பு செய்தாரா? அழைத்தார், வரவில்லை. போப் பிரான்சிஸுக்கு பயங்கர எதிர்ப்புகள் இருந்தன. அது எப்படி வெளியால தோன்றினார் என்று சொன்னால், அவர் இறந்த பின் அந்த 9 நாட்கள்
இரங்கல் நாட்கள் என்று 9 நாட்கள் ஒதுக்கி வைத்தார்களே, அந்த நேரம் இந்த கருதினால்மார் ஒன்று கூடி ஒருவர் அறிய வேண்டும் என்ற நோக்கோடு ஒன்று கூடிய பொழுது ஒரு சிலர் வெளிப்படையாக போப் பிரான்சிஸை வெறுத்து சொன்னார்கள், எதிர்த்து சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் போப் பிரான்சிஸ் என்ன சொன்னார்? என்னை விமர்சியுங்கள், தாராளமாக விமர்சியுங்கள், ஆனால் வாருங்கள் இருந்து உரையாடுவோம் என்று சொன்னார். கேட்டார், அழைத்தார், வரவில்லை. நான் உன்னை அன்பு செய்கிறேன், ஆனால் நீ வரவில்லை என்று சொன்ன நான் என்ன செய்ய முடியும்? வலுக்கட்டாயமாக உன்னை கூப்பிட அழைக்கிறாமா? அழைக்கிறேன், வா. அன்பென்றால் என்ன? ஏற்றுக்கொள்ளுதல். உன்னை அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்ளுதல் தான் அன்பு. இதைத்தான் இப்போ என்று புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ எங்களுக்கு சொல்லுகிறார். உரையாடுவோம். மதில்கள் கட்டுபவர்கள் வாருங்கள், உரையாடுவோம், பாலங்கள் அமைப்போம். போர் பிரகடனம் செய்பவர்களை பார்த்து சொல்லுகிறோம், வாருங்கள் உரையாடுவோம், போர் வேண்டாம், பாலங்களை கட்டுவோம். இந்த புதிய திருத்தந்தை தெரிவு செய்யப்பட்டு அவர் தன்னுடைய கன்னி உரையிலும் சரி, கருதினால்மாரோடு இணைந்து நடத்திய திருவழிபாட்டில் ஆற்றிய முதல் திருவுரையிலும் சரி, அவர் சொல்லிய வார்த்தைகள் எல்லோரையும் அரவணைப்போம். அதே நேரம் இஸ்ராயலில் ஒரு போர், ரஷ்யாவில் ஒரு போர், இப்பொழுது எங்கள் அயல் நாடாகிய இந்தியா பாகிஸ்தான் போர். அப்போ ஒரு சில தலைவர்கள் போரைத்தான் கையாளுகிறார்கள், வெறுக்கிறார்கள், இன்னொரு இனத்தை வெறுக்கிறார்கள், இன்னொரு நாட்டை வெறுக்கிறார்கள், அந்த நாடு இல்லாமலே போக வேண்டும், அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக, இவர்களுக்கு முரணாக செய்தி சொல்லுவதுதான் இல்லை, எல்லோரையும் அரவணைக்க வேண்டும். புறந்தள்ளி வைப்பது எங்களுடைய கிறிஸ்தவம் அல்ல, அது சீடத்துவம் அல்ல. அப்போ சீடத்துவத்துக்கு 2 பகுதி உண்டு. ஒன்று உன்னை வெறுமையாக்கு, 2வது அந்த வெறுமையாக்கலின் மறுபக்கம் எல்லோரையும் அன்பு செய்யலாம். அதுக்கு என்ன வெறுமையாக்க வேண்டும்? எனக்கென்றுள்ள பிடிப்புகள், எனக்கென்றுள்ள பாசங்கள் இருக்குமா? இந்த ஈகோ தான் பெரிய பிரச்சனை. ஆன்மீக பாதையில் நடந்து போகும் பொழுது அதுக்கு பெரிய தடையாக வருவது ஈகோ, நான், மமதை, எனது, என்னுடையது. அதை விட்டுவிடு, அது சீடத்துவம். இயேசு அன்பை பற்றி பேசும் பொழுது ஏற்கனவே எங்களுக்கு ஒரு கற்பனை தந்திருக்கிறார். அந்த கற்பனை பழைய ஏற்பாட்டில் உண்டு. எப்படிப்பட்ட ஒரே ஒரு கற்பனை? எப்படிப்பட்ட கற்பனை? எப்படிப்பட்ட கட்டளை? உன் முழு மனதோடு, உன் முழு இதயத்தோடு, உன் முழு அறிவோடு, உன்னுடைய முழு ஆற்றலோடு முழுமை அன்பு செய். அதுதான் ஆன்மீக பாதை. இதை வாழாமல், இன்றைக்கு இந்த நற்செய்தியை சொல்லிய எல்லோரையும் அன்பு செய் என்ற அந்த கட்டளையை வாழாமல், நீ கோவிலுக்கு போய் எவ்வளவு வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் சரி, ஆராதனைகளில் ஈடுபட்டாலும் சரி, பல்வேறு யாத்திரை தலங்களுக்கு சென்று மெஜ்ஜிகோரி என்று, லூட்ஸ் என்று, சாட்டி என்று, மடு என்று திரிகிறாயே, அது எந்த விதமான பயனும் இல்லை. இயேசு சொல்லவில்லை வழிபாடுகளில் ஈடுபடு. வழிபாட்டை பற்றும் பொழுது இயேசு தெளிவாக சொன்னார், நீ வழிபாடு செய்ய வரும்பொழுது, காணிக்கையை கொண்டு வரும்பொழுது, உன்னுடைய சகோதரனோ சகோதரியோ, அதாவது உன்னுடைய அயலில் இருக்கிற யாராவதாக இருந்தாலும் சரி, அவர்கள் உன்னோடு இல்லை என்று சொன்னால், அவர்களோடு நீ ஒப்புரவு செய்யவில்லை என்று சொன்னால், காணிக்கையை வைத்து விடு, முதல் போய் அவரோட ஒப்புரவாக தெளிவாக சொன்னார். அது நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை கணக்கிலே எடுக்கல, காணிக்கையை கொடுக்குறோம். சில பேர் பெரிய காணிக்கை கொடுப்பார்கள், பணக்காரர்கள். ஒரு ஏழைக்கு காசு கொடுக்க மாட்டார்கள், ஒரு ஏழையின் வாழ்க்கையை உயர்த்தி வைக்க எதுவுமே செய்ய மாட்டார்கள். அந்த
பெரிய காணிக்கை கொடுப்பார்கள். இதெல்லாம் வெளிவேடம் என்று இயேசு சொன்னார். இதுவல்ல என்னுடைய சீடத்துவம், இதுவல்ல எனது சீடத்துவம். எனது சீடத்துவம் நான் அன்பு செய்தது போல. சரி, இயேசு எப்படி அன்பு செய்தார்? அதை அவரே சொல்லியிருக்கிறார். அதுவும் அந்த கடைசி ராப்போசன வேளை, கடைசி இரவுணவு மக்கள் சீடரோடு இருந்து இரவுணவு கொண்ட பொழுது அவரே சொல்லியிருக்கிறார், தன் நண்பர்களுக்காக. ஆறு நண்பர்? எல்லோரும் என்னுடைய நண்பர்கள். அந்த 12 சீடர்கள் மட்டுமல்ல, அந்த 12 சீடர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து மக்களுக்காகவும் உயிர் கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு கிடையாது. அதாவது என்னை தியாகம் செய்யும். நான் பொருட்களை மட்டுமல்ல, பணத்தை மட்டுமல்ல, என் உயிரையே கொடுக்கிறேன். அதுதான் பெரிய தியாகம். அந்த அன்பை விட மேலான அன்பு வேறு இல்லை. இதை வள்ளுவனும் வேறு வகையில் சொல்லியிருக்கிறான். அன்பிற்குண்டோ அடைக்கும் தாள். அன்புக்கு எல்லை கிடையாது, வரம்புகள் கிடையாது. நான் அன்றோ அல்லது எனது இனம் அன்றோ அல்லது எனது மொழி அன்றோ. நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்டை எடுத்துக்கொண்டு பாருங்கள், எவ்வளவு துவசம் பேசுகிறோம். இன்றைக்கு மொழி துவசம் கதைக்கிறோம், இன்றைக்கும் மத துவசம் பேசுகின்றோம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் தமிழன் வாழ்வானா, சிங்களவன் வாழ்வானா, இஸ்லாமியன் வாழ்வானா, இந்த நாடு வாழுமா? வாழ முடியாது. எங்களுடைய அரசியல் கட்சிகளை பாருங்கள், தமிழினத்தின் கட்சிகளை பாருங்கள், இன்னும் ஒன்றாக வர அவர்களால் முடியவில்லை. இந்த இனம் அழிகின்றது. இந்த இனத்தின் அழிப்பை தடுத்து அதை காப்பாற்ற வேண்டுமானால் நாங்கள் ஒன்றாக வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், வரமாட்டார்கள். ஏன்? அதான் அந்த ஆணவம், ஈகோ, வேறொன்றுமில்லை. எல்லோரும் தமிழ் தாயம் பேசுகிறார்கள், அப்பயே நீங்கள் ஒன்றாக வர முடியாது. கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், எனக்கு யாரோ அனுப்பினவர்கள் தெரியும். ஒரு பயங்கரமான வீடியோ. அதில் ஒரு தந்தை தன் பெண் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறார். சாப்பாடு கொடுத்து கொண்டே தின்னடி தின்னடி தின் தின் ஒவ்வொரு தின்னுக்கும் ஒரு அடி. அந்த குழந்தை அழுகுது. இவர் யாருடைய கோபம்? மனைவி அவரை விட்டு ஓடிவிட்டால் அந்த கோபத்தை இந்த குழந்தை மேல் எடுக்கிறார். அந்த வீடியோ போலீஸுக்கு அனுப்பணும். அப்போ இப்படிப்பட்ட வீடுகள் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட கல்லூரிகள் பாடசாலைகள் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட நாடு இருக்கும் பொழுது இயேசுவின் சீடத்துவம் எங்கே? அதனால்தான் அவரே சொன்னார், இயேசுவே சொன்னார், இந்த சீடத்துவம் கடினமானது. ஒரு நரோ கேட், ஒடுக்கமான கதவுகளுக்குள்ளால் வா. அதுதான் சீடத்துவம். அது மிகவும் கஷ்டம். ஆனால் தான் பல கத்தோலிக்கர்கள், ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க மக்கள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான கத்தோலிக்க மக்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ ஆலயங்கள், கோவில்கள் உண்டு. அங்கே எவ்வளவோ ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுகின்றன. ஆனால் அன்பில்லை, அரவணைப்பு இல்லை, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லை. அதனால் தான் மதம் வாழவில்லை. மதம் தேங்குகிறது. தேயும் மதம் அழியும். இங்குதான் எங்களுடைய புதிய திருத்தந்தை லியோ 14ஆம் லியோ எங்களுக்கு விடுக்கும் செய்தி. அதே செய்தியை வேறு வார்த்தைகளில் சொல்கிறார். பாலங்களை கட்டி எழுப்புவோம். எல்லோருடையும், கணவன் மனைவியும் சரி, பெற்றோர் பிள்ளைகளும் சரி, ஆசிரியர் மாணவ மாணவிகளும் சரி, இனங்களிடையும் சரி, மதங்களிடையும் சரி, எல்லோரிடமும் பாலங்களை கட்டுவோம். அருமையான செய்தி. ஏற்றுக்கொள்வோமா, வாழ்வோமா என்பது எங்களுடைய பதில். மறு உரையில் உங்களை சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.